தண்ணி நிற்கலை. காரணம் 4000 கோடியும் அவனுக்கு போச்சு. இங்கே 4000 கோடி மந்திரி பாதி எடுத்துக்கிறாரு, 40%. 1200 கோடி இவருக்கு வந்துருச்சு. போனது 2200 கோடி. அங்கே எல்என்டியில் கான்ட்ராக்ட் விட்டான், இங்கே யாருக்கு விட்டான்? லோக்கல் கட்சிக்காரனுக்கு விட்டான். கட்சிக்காரனை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல, திமுகவில் எப்படி கொள்ளையடிப்பாங்க. அவன் என்ன பண்ணான்? அவங்க பேருக்கு ஒரு 10-20 பேர் வச்சு குழி தோண்டடா, குழி தோண்டியாச்சு, தண்ணி போயிடும் அப்படின்னா. அதனால தான் என்ன ஆயிடுச்சு, என்ன வெள்ளம் முதல்ல இருந்ததை விட கூடுது. ஒழுங்காக அந்த 4000 கோடியை ஒதுக்காமல் விட்டு இருந்தால் முன்னாடி இருந்தோட ஓரளவுக்கு இருந்திருக்கும். உனக்கு 4000 கோடியும் கொடுத்து கட்சிக்காரனை விட்டு தோண்ட விட்டு கணக்கை காமிச்சு போட்டு மறுபடியும் வெள்ளம் வந்துடுச்சு. மேல் பிரியா சொல்லுது 15 சென்டிமீட்டர் இருந்தாலும் வெள்ளம் வரலாம். அவங்க 2-3 சென்டிமீட்டர் கூட இல்லையே. ஒரு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டி, அதுலேயும் தள்ளாடுகிறது சென்னை. அதனால் திருந்தவே மாட்டான் அரசியல்.